வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், கூத்தாட்டு அவைக்குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது. அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதை போன்றது என்பது பொருள். ஒரு பணக்கார வணிகனுக்கு 4 மனைவிகள் இருந்தனர். வணிகனின் முதல் மனைவி உண்மையான வாழ்க்கை துணையாக திகழ்ந்தாள். அவனுடைய வீட்டையும் சொத்தையும் வணிகத்தையும் கவனித்துக் கொண்டாள். அவள் அவனை அதிகமாக நேசித்த போதிலும் அவன் அவளை நேசிக்கவில்லை. ஒரு நாள் வணிகன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தான். அவன் இறக்கப் போவதை அறிந்து கொண்டான். எனவே அவன் தான் அதிகமாக நேசித்த தன் 4வது மனைவியை அழைத்து, நீ என் அருகிலிருந்து என்னை கவனித்துக் கொள்வாயா என்று கேட்டான். அவள் என்னால் முடியாது என்று கூறிவிட்டு போய்விட்டாள். அவள் பதில் அவனை வருத்தியது. கவலையடைந்த அவன் தன் 3வது மனைவியை அழைத்தான். அதே கேள்வியை கேட்டான். அவள் முடியாது, இவ்வுலக வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது, நீங்கள் இறந்தவுடன் நான் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்றாள். இந்த பதிலை கேட்ட அவன் இதயம் கல்லானது. அதன் பிறகு அவ்வப்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் தன் 2வது மனைவியை அழைத்து அவளிடமும் அதே கேள்வியை கேட்டான். அவளோ, நான் மிகவும் வருந்துகிறேன், இந்த முறை நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, வேண்டுமென்றால் நான் உங்களை நல்ல முறையில் அடக்கம் செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவளுடைய பதிலும் அவனுக்கு இடி தாக்கியது போலிருந்தது. அவன் கண்களை மூடினான். அப்பொழுது, நான் உங்களுடனே வருவேன், நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்களை பின்பற்றுவேன் என்று ஒரு சத்தம் கேட்டது. அது யார் என்று பார்க்க விரும்பி தன் கண்களை திறந்து பார்த்தபோது அவனுடைய முதல் மனைவி நின்று கொண்டிருந்தாள். அவள் உணவு குறைபாட்டால் மிகவும் மெலிந்து போயிருந்தாள். அவன் அவளிடம், நான் நன்றாக இருந்த சமயம் நான் உன்னை கவனித்திருக்க வேண்டும் என்றான். உண்மையில் இந்த வணிகனைப் போல் நம் எல்லோருக்கும் 4 மனைவிகள் இருக்கிறார்கள். 4வது மனைவி நம்முடைய உடல் அழகு. அது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு எவ்வளவு நேரம் செலவழித்தாலும் நாம் இறக்கும் போது அது நம்மோடு வராது. 3வது மனைவி நம்முடைய உடைமைகள், சொத்து, பதவி போன்றவை நாம் இறந்த பின்பு வேறொருவருடையதாகி விடுகிறது. 2வது மனைவி என்பது நம்முடைய குடும்பமும் நண்பர்களும். எவ்வளவுதான் அவர்கள் நம்முடன் நெருக்கமாக இருந்தாலும் அவர்கள் கல்லறை, எரியூட்டுமிடம் வரைதான் நம்முடன் வருவார்கள். நம்முடைய முதல் மனைவி என்பவள் நம்முடைய ஆன்மா. பொருள், சொத்து மற்றும் சுகபோகத்தை நாடும் பொருட்டு அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். எனவே சாகும் நேரத்தில் புலம்புகிறோம். எனவே வாழ்க்கையின் உண்மை நிலை என்ன என்பதை அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். கூத்தாட்டு அவைக்குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.